வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த புது வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு வீடியோ மீட்டிங் அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கூகுள் மீட்டுங்கிறது வந்து கூகுள் கம்பெனியுடைய ஒரு வீடியோ கால் அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். சரியா? ஸோ இது முன்னாடி என்னென்னா ஜி சூட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே தான் இதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரே நேரத்தில் இல்லைன்னா ஒரே மீட்டிங்கில் 100 பேர் வரைக்கும் பங்கு பெறலாம். அந்த மீட்டிங்கில் வந்து 100 பேர் வரைக்கும் பங்கு பெறலாம். சரியா? இப்போ வந்து இந்த மீட்டிங்கில் வந்து எப்படி நாம் பங்கு பெறலாம், ஸோ இந்த மீட்டிங்கில் என்னென்ன வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கூகுள் மீட்டுக்கு எப்படி போகணுன்னா meet.google.com அப்படிங்கிற சைட், இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்துக்கிட்டு கூகுள் மீட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே முதல்ல வரக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், meet.google.com. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் எ மீட்டிங், இன்னொன்று வந்து என்டர் மீட்டிங் கோட். சரியா? ரைட். ஸோ இந்த கூகுள் மீட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு என்ன உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி தேவை, ஜிமெயிலோட இமெயில் ஐடி தேவை. சரியா? இப்போ வந்து மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஸ்டார்ட் எ மீட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயினிங் அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடின்னு கேட்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? உங்கள் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் மைக்கும் வந்து கனெக்ட் ஆகிடும். சரியா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் ரெடிக்கு கீழே வந்து ஒரு URL இருக்குது, meet.google.com. அதுக்கப்புறம் இந்த நம்பர் EJP அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பர் தான் என்னென்னா உங்கள் மீட்டிங்குடைய ஐடி இல்லைன்னா மீட்டிங்குடைய கோட். சரியா? கூகுள் மீட்டுடைய கோடு. ஸோ இந்த மீட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தரை இந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும்னா இந்த கோடு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜாயின் நவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நாம் வந்து மீட்டிங்கில் வந்து ஜாயின் ஆகிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து அந்த மீட்டிங்குடைய ஐடியை வந்து காப்பி பண்ண சொல்லுது. நாம் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டோம், ஏற்கனவே காப்பி பண்ணிட்டோம், இதை வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐகான் இங்கே வந்து தெரியுது. சரியா? என்னோட ஐகான் ப்ளஸ் இப்போ உள்ள டைம் இங்கே மேலே வந்து காமிக்குது. சரியா? சரி. இப்போ இந்த மீட்டிங்கில் இன்னொருத்தரை வந்து நம்ம மீட்டிங்கில் வந்து பங்கு பெற வைப்போம். அது எப்படின்னா, ஸோ நான் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், லாகின் பண்ணிட்டேன் மெயில் கொடுத்து. இப்போ இங்கே காப்பி பண்ணோம் இல்லையா அந்த மீட்டிங் கோட், அதாவது நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஜாயின் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஜாயின் கொடுக்கும்போது என்னென்னா இங்கே வந்து ஏற்கனவே நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்ல, மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் கேமரா அலோவ் பண்ண கேட்குது. நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். சரியா? அலோவ் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அலோவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுங்கள், ஆஸ்க் டு ஜாயின், அதாவது இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவர் வந்து பெர்மிட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ஆஸ்க் டு ஜாயின் கொடுப்போம். கொடுத்த உடனே இங்கே வந்து பெர்மிஷன் கேட்குது. சரியா? இவர் வந்து டெனி என்ட்ரி கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியாது. நான் இப்போ அட்மிட்டுங்கிறது கொடுக்குறேன். ஸோ அட்மிட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இவர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 ஸ்க்ரீன்லேயும் 2 பேரோட ஐகான்ஸ் தெரியும். ஓகே. ஸோ இது வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணவர், அவருக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்டோட ஸ்க்ரீன் தெரியும். இது வந்து பார்ட்டிசிபெண்ட், அவருக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணவரோட ஐகான் வந்து தெரிஞ்சிடும். சரியா? இப்போ வீடியோ வந்து ஆனில் இருந்துச்சுனால் என்னன்னா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பார்ட்டிசிபெண்டோட வீடியோ இங்கேயும் இந்த ஸ்க்ரீன்லேயும், மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவர வீடியோ வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வழி. சரியா? ரைட். ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட லே அவுட் வந்து மாற்றிக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது இங்கிலீஷில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இந்த டர்ன் ஆன் கேப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கூகுள் மீட்டுக்கான செட்டிங்ஸும் வந்து இருக்குது.
அது என்னென்ன செட்டிங்ஸ்னால் ஆடியோ செட்டிங்ஸ், வீடியோ செட்டிங், அதுக்கப்புறம் ஜென்ரலாக உள்ள செட்டிங்ஸ். சரியா? ஸோ அது நமக்கு தேவையில்லை. ரைட். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்க இல்லையா, டேன் ஆன் கேப்ஷன்ஸ், அதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதை இங்கே டேன் ஆன் கேப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மீட்டிங்கில் யார் பேசினாலும் அது வந்து டெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா இந்த ப்ரெசென்ட் நவ். ஸோ ப்ரெசென்ட் நவ்ங்கிறது என்னென்னா, நாம் ஒரு அப்ளிகேஷன் விண்டோ இல்லைனா பிபிடி ப்ரெசன்டேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோ அதாவது மீட்டிங் நடத்துகிறவர் வந்து எல்லாருக்குமே காமிக்கணும்னு விரும்பினா அதை வந்து இந்த ப்ரெசென்ட் நவ் யூஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். சரியா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். சரியா? நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரெசென்ட் நவ் கொடுக்குறேன். ப்ரெசென்ட் நவ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து யுவர் என்டையர் ஸ்க்ரீன், அதாவது என்னுடைய சிஸ்டத்தில் உள்ள முழு ஸ்க்ரீனே நான் வந்து காமிக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு விண்டோவை காமிச்சா போதுமா, இல்லைன்னா கூகுள் க்ரோமோட, அதாவது கூகுள் க்ரோம் ப்ரௌசரோட ஏதாவது ஒரு டேபை காமிச்சா போதுமா. சரியா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோன்னு கொடுக்குறேன். சரியா? விண்டோன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதோட நேம் என்ன, ஷேர் அண்ட் அப்ளிகேஷன் விண்டோ. சரியா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த நோட் பேடை தான் காமிக்கணும்னு இருக்கேன். ஸோ அந்த நோட் பேடை நான் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த நோட் பேடை கிளிக் பண்ணி நான் வந்து ஷேர் கொடுக்குறேன். இப்போ ஷேர் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த நோட் பேடு வந்து பார்ட்டிசிபெண்ட்டோட விண்டோவில் தெரிஞ்சிடும். இங்கே நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்ட்டிசிபெண்ட்டோட விண்டோன்னு தானே சொல்லியிருந்தோம். இப்போ நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே அங்கே பார்ட்டிசிபெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன், எல்லாமே வந்து அங்கே தெரியுது. சரிங்களா? நான் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் விண்டோ மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். நான் எங்கே தான் நகர்த்தி வச்சாலும் இந்த விண்டோ மட்டும்தான் அவங்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கும். சரியா? ஸோ இந்த விண்டோவில் வந்து என்னென்ன பண்ணுறனோ எல்லாமே வந்து அவங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட் நவ்ங்கிற ஆப்ஷன், அதாவது ஸ்க்ரீன் ஷேரிங்னு நாம் சொல்லுவோம். ஸ்க்ரீன் ஷேரிங்கிற ஆப்ஷன் இதுதான் நம்ம கூகுள் மீட்டில் வந்து ப்ரெசென்ட் நவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை நான் முடிக்கணும், இல்லை முடிச்சிட்டேன்னா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் ஷேரிங்கிறது கொடுத்துட்டேன்னா இந்த ப்ரெசன்டேஷன் வந்து அங்கே கட் ஆகிடும். சரியா? ரைட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் நவ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்க்ரீனை வந்து நம்ம அந்த பக்கம், அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காமிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த 2 ஆட்கள் இருக்கிறது மாதிரி ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா யாரெல்லாம் இந்த மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்துக்கலாம் யாரெல்லாம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஏதாவது சேட் நம்ம பண்ணணும்னா இங்கே நாம் என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ் நம்ம வந்து அனுப்பிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே டைப் பண்ணி இந்த மெசேஜ் நம்ம இங்கே அனுப்பிட்டோம்னா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ நான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டேன், அவங்களுக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து அவங்க ரிப்ளை மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்படி உள்ளாடி இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீடியோ காலும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சேட்டிங்கும் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து கூகுள் மீட்டுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா ஒர்க்கிங் பிரின்சிபிள். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மீட்டிங் நம்ம வந்து முடிச்சிட்டோம், இல்லை நம்ம ப்ரெசன்டேஷன் இல்லாமல் முடிச்சிட்டோம், மீட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோன்னா மீட்டிங் விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த சிவப்பு கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சிவப்பு கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது கால் வந்து கட் ஆயிரும். சரியா? ஸோ கால் வந்து இங்கே கட் ஆயிரும். நான் வந்து லெஃப்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மெசேஜை வந்து நம்ம குரூப், அதாவது அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து போயிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம கால் கட் பண்ண உடனே ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ப்ளஸ் ரீஜாயின் பண்ணணுமான்னு கேட்கும். ரீஜாயின் பண்ணணும்னா ரீஜாயின் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரீஜாயின் நம்ம பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ரீஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெளியே நாம் வந்துக்கலாம். இப்போ எனக்கு ரீஜாயின் பண்ண வேணான்னா நான் வந்து அப்படியே நான் விட்டுடலாம். சரியா? அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன்லேயே கட் பண்ண உடனே அந்த இது கேட்கும். ரிட்டர்ன் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா கூகுள் மீட்டோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். சரியா? ரைட். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் கூகுள் மீட். சரிங்களா நண்பா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நன்றி.